அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று தைப்புத்தாண்டு பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று ஒரு குறள். அதிகாரம் 54, பொச்சாவாமை. குறள் எண் 532. பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பு கொன்றாங்கு. நாள்தோறும் விடாமல் வரும் வறுமை அறிவை கொள்வது போல ஒருவனுடைய புகழை அவனுடைய மறதி கொன்றுவிடும் என்கிறார் தெய்வப்புலவர். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நாள்தோறும் வரும் வறுமை அறிவை கொள்வது போல ஒருவனுடைய புகழை அவனுடைய மறதி கொன்றுவிடும் என்கிறார். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டில் 2 சகோதரர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் வறுமையால் வாடுகிறது. பெற்றோர்கள் இருவரையும் குழந்தையிலேயே தொழிலாளி ஆக்கிவிடுகின்றனர். அப்போ அவர்கள் படிக்க முடியாமல், பள்ளிக்கு போக முடியாமல், கல்வி அறிவு இல்லாமல் அவர்கள் குடும்பம் சிறுவயதிலிருந்தே வாடுகிறது. அந்த வறுமையால் குழந்தை தொழில் ஈடுபடுவதால் கல்வி அறிவு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். அதுபோல மற்றொரு குடும்பத்தில் குடும்பத் தலைவர் மறதி நோயால் தன்னுடைய புகழை கெடுக்கிறார். மறதி நோயின்ல மறதியால் புகழை கெடுக்கிறார். காரணம், அவர் எந்த கல்வி அறிவும் இல்லாமல் புத்தகமும் படிக்காமல் அவருக்கு அந்த நிலைமை ஏற்படுகிறது. எப்படி குழந்தை தொழிலாளர்களை அனுப்பி வறுமையால் அவர்களுக்கு அறிவு கெடுகிறதோ அதுபோல இந்த குடும்பத் தலைவருக்கு மறதி வந்துவிட்டதால் அவருடைய புகழை கெடுக்கிறது. இன்றைய மருத்துவர்கள் ஆராய்ச்சி மூலம் நிரூபித்து விட்டார்கள். அதாவது மனிதனுக்கு வயது ஆக ஆக மறதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு நீங்கள் புத்தகங்களை வாசித்தால் அதை குணப்படுத்தி விடலாம், மறதி வராமல் இருந்துவிடும் என்கிறார்கள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்னதை இன்றைய அலோபதி மருத்துவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதற்கு மாத்திரை சாப்பிட்டு குணப்படுத்த வேண்டும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, தினந்தோறும் புத்தகத்தை வாசியுங்கள். வாசித்தால் மறதி நோய் போய்விடும். அப்போ புகழ் கெடுவதற்கு வாய்ப்பு இல்லை. தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை இன்றைய மருத்துவர்கள் ஆராய்ச்சி மூலம் நிரூபித்துள்ளார்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.